Hello students, we have discussed the topic relations and functions. Chapter 1, exercise 1.2, sum number 2. What given by the question? Let A equal to 1, 2, 3, 4 and so on 45 and R be the relation defined as the square of a number on A. Write R as a subset of A cross A. Also, find the domain and range of R. Find the domain and range of R. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு லிசன் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க? லைக் ஏங்கிற ஒரு செட் கொடுத்துருக்காங்க. 1 to எது வரையும் கொடுத்துருக்காங்க? அப் டு 45 வரையும் கொடுத்துருக்காங்க. 1லேருந்து 45 வரையும் ஒரு செட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்கிற செட் இருக்கு. அண்ட் ஆர் பி த ரிலேஷன். ஆருங்கிறது ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. டிஃபைன் அஸ். ஆருங்கிற ரிலேஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர். ஆர் பி த ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஆருங்கிறது ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ. ஓகேங்களா? செட்டு ஏவை வச்சு ஸ்கொயர் பண்ணோம். ஸ்கொயர் பண்ணி வர வேல்யூ தான் ரிலேஷன் ஆர் அப்படின்னு நம்மளை டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் எஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. அந்த ஆருங்கிறது என்ன எப்படி இருக்கு? சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் என்னன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு பண்ணணும். அல்சோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம்? ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். நமக்கு என்னன்னு ஃபைன் பண்ணணும். நம்ம என்ன பண்ணோம்? ஏ கிராஸ் ஏன்னு ஃபைன் பண்ணிட்டு டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்னன்னு சொல்லணும் ரிலேஷன்ல. ஓகேங்களா? இப்போ ஏங்கிற ஒரு செட் கொடுத்துருக்காங்க. ஆறுங்கிறத எப்படி டிஃபைன் பண்ண சொல்லிக்கிட்டாங்க? எப்படி டிஃபைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர். ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் அது வந்து ஸ்கொயர் நம்பர். பட் எதோட நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற செட்டோட square of a number. Write R as a subset of A cross A. ஓகேங்களா? first of all solution. first என்ன சம் கொடுத்துருக்காங்களோ, என்ன செட்டு கொடுத்துருக்காங்களோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து ரைட் பண்ணிக்கணும். let A equal 1 2 3 4 and so on 45 and R be the relation defined as is square of a number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆறுங்கிறது ரிலேஷன். அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கணும்? ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரைட் ஆர்எஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. நம்ம இந்த ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இதோட சப்செட் என்னன்னு பார்க்கணும். சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஏ கிராஸ் ஏ ஃபைன் பண்ணலாமா? இப்போ ஏ கிராஸ் ஏனா ஃபர்ஸ்ட் செட்டு ஏ, செகண்ட் செட்டு ஏ. இப்போ ஃபர்ஸ்ட் செட்டு ஏ, ஃபர்ஸ்ட் செட்டு ஏன்னா ஏவோட வேல்யூஸ் 1 to 45 வரையும் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணி என்ன பண்ணணும்? திரும்பவும் ஏயோட செட் வேல்யூ நம்ம ரைட் பண்ணோம். இப்போ இப்படி ரைட் பண்ணணும் நம்மளால ரைட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இங்கே 1லேருந்து 45 வரையும் பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். 1,1 1,2 1,3 1,4 அப் டு 1, எது வரையும் வரணும்? 45 வரையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? இதுக்கு ஆர்டர் பேர்ஸை வந்து நம்ம ரைட் பண்ணோம். நம்மளால ரைட் பண்ண முடியாது. அப்படி சப்போஸ் நம்ம இதில் இந்த ஏ கிராஸ் ஏல நமக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர் பேர்ஸ் எத்தனை இருக்கணும் செக் பண்ணனா இங்கே எத்தனை பேர்ஸ் இருக்குது? 1 எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1லேருந்து 45 எலமெண்ட் இருக்குது. இப்போ 45ங்கிறது ஃபஸ்ட்டு எலமெண்ட். நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட வேல்யூ எவ்வளோ தான்? 45 தான். இப்போ 45 கிராஸ் 45 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். 5 × 5 25 5 பேலன்ஸ் 2 5 4s are 20 20 + 2 22 225 4 5s are 20 balance 2 4 4s are 16 16 + 2 18. ஓகேங்களா? 5 2 10 பேலன்ஸ் 1 2 2025 பேர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2025 ரிலேஷன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம்? நம்ம வந்து 1 to 45 வரையும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? 1லேருந்து இந்த ஃபஸ்ட்டு செட்டில் ஏங்கிற செட்டில் 1 இருக்குது. இப்போ செகண்ட் செட்லேயும் என்ன தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 1, 2 நெக்ஸ்ட் பேர் 1, 3 1, 4 and so on 1, 45 அப்படின்னு எழுதியிருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? செகண்ட் எலமெண்ட் எடுத்து நெக்ஸ்ட் செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட் கூடயும் பேர் பண்ணுவோம். செகண்ட் எலமெண்ட் 2
நெக்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்கள் 2,1 2,2 2,3 2,4 and so on 2,45 2,45. okay, next 3ங்கிற எலிமெண்ட் எடுத்து ரைட் பண்ணிப்போம் 3,1 3,2 3,3 3,4 and so on 3,45 ஸ்டாப் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4ங்கிற எலிமெண்ட் எடுத்து ரைட் பண்ணியிருப்போம் 4,1 நெக்ஸ்ட் 4,2 4,3 then 4,4 next last என்ன வரும் 4,45 4,45 that is set of all ordered pairs 4,45 நமக்கு வந்து 4 எலிமெண்ட்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கதால ஸோ 4லேருந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் 4ஓட ஸ்டாப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரும் 5,1 5,2 5,3 5,4 5,45 அண்ட் ஸோ 1 வந்துட்டு எது வரையும் 45 45,1 45,2 அது வரையும் வரும் அப் டு இது வந்து என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் 45,1 45,2 45,3 45,4 and so on 45,45 அது வரையும் நமக்கு வந்து என்ன பேர் கிடச்சிருக்கும் 2025 பேர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும் 2025 நம்மளால் ரைட் பண்ண முடியாது. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கான செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் மட்டும் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ சப்செட் ஆஃப் ஏ கிளாஸ் ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஆர் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஆர்ங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க டிஃபைன் என்ன பண்ணியிருக்காங்க இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர். ஸோ ஆர் இஸ் defined என்னன்னு சொல்லியிருக்காங்க is square of a number is square of a number ஆறுங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கொயர் ஆஃப் a number. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் இந்த ஆறுங்கிறது என்னன்னு பண்ணோம் ஆறுங்கிறத வேர்டிங்ஸில் எழுதணும் ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் டிஃபைன்ட் இஸ் ஸ்கொயர் ஆஃப் a நம்பர் எதுக்கு ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ ஸ்கொயர் பண்ண முடியும் எதை வச்சு பண்ண முடியும் ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தால் தான் நம்ம ஸ்கொயர் பண்ண முடியும். ஸோ நமக்கு என்னென்னு எதுலேருந்து நம்ம ஸ்கொயர் பண்ண சொல்லிட்டாங்க ஆன் ஏல இருக்கிற செட்டில் வேல்யூஸ்லேருந்து நம்மள ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே ஏங்கிற வேல்யூஸ் பாருங்கள் 1 2 3 4 45 ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு எலமெண்ட் 1 ஓகேங்களா ஒரு பேரில் ஃபஸ்ட் எலமெண்ட் 1ங்கிறது என்னது இங்கே ஏங்கிற செட்டிலேருந்து எடுத்து எழுதியிருக்கோம். அப்போ ஏங்கிற செட்டில் இருக்கிற வேல்யூஸை தான் ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் பண்ணாதான் என்னவா ஆர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் பண்ணால் வேல்யூ கிடைக்கிறது என்னது 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 நெக்ஸ்ட் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 3 ஸ்கொயர் வேல்யூ 9 4 ஸ்கொயர் வேல்யூ 16 5 ஸ்கொயர் வேல்யூ 25 6 square value 36 7 square value 49 8 square value 64 9 square value 81 10 square 100 10 square value 100 10 வரையும் நார்மலாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ ஆரோட வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஆறுங்கிறது என்னன்னு சொல்லிட்டோம் ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ. இப்போ ஏவோட செகண்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் எலிமெண்ட் 2 இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்குது 2 ஸ்கொயர் வேல்யூ என்ன கிடைக்குது 4 2 ஸ்கொயர் வேல்யூ 4 நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட் பாருங்கள் 3 இப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குது 3 ஸ்கொயர் பண்ணால் 9ங்கிற எலிமெண்ட் கிடைக்குது ஓகேங்களா 9 நெக்ஸ்ட் ஒன் 4ங்கிற எலிமெண்ட் இருக்குது. இப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்குது 16 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ஓகேங்களா அண்ட் ஸோ ஒன். நெக்ஸ்ட் வந்து 5ங்கிற எலிமெண்ட்டை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் 5ங்கிற எலிமெண்ட் எடுத்துக்கிறோம் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 நெக்ஸ்ட் ஒன் 6ங்கிற எலிமெண்ட் எடுத்துக்கிறோம் 6ங்கிற எலிமெண்ட்டு 4க்கு அப்புறம் 5 6 7 அண்ட் ஸோ ஒன் போயிட்டு தான் வந்து என்னது 45 வரையும் ஸ்டாப் ஆகிருக்கும். இப்போ 6ங்கிற எலிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 36 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 7ங்கிற எலிமெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன் 7ங்கிற எலிமெண்ட் எடுத்தேன்னா அதை ஸ்கொயர் பண்ணும்போது
49 7th எலிமெண்ட் எடுத்தால் ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா 49. என்ன இருக்குது 45 தான் இருக்குது. அப்போ 45 பிலோவாக இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம இதை என்னன்னு சொல்லலாம், ஆர் இஸ் ஏ டிஃபைன்ட் இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் அண்ட் ஏ. இதை வந்து என்னன்னு சொல்லலாம், ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சப்செட் ஆஃப் ஏ கிளாஸ் ஏ ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஏங்கிறது ஆறுங்கிறத வந்து ஏவோட ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் ஃபைன் பண்ணிங்கன்னா ஃபைன் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் கேட்டிருக்காங்க. இப்போ டொமைன் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ சப்செட் ஆஃப் ஆருங்கிறது ஆர் எஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ கிராஸ் ஏ இந்த ஆறுங்கிற வேல்யூ சப்செட்டாக என்னன்னு நம்ம செக் பண்ணணும். சப்செட்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணணும். இப்போ 1,1 இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. ஸோ 1 இஸ் ஆறுங்கிறது சப்செட்டாக என்னன்னு செக் பண்ணணும் பாருங்கள். ஏன்னா ஆர்எஸ்ஏ சப்செட் ஆஃப் ஏ கிளாஸ் ஏன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கான்னு செக் பண்ணிட்டோம்னா நம்ம ரைட் பண்ண சம்மு கரெக்டு அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகேங்களா, 1,1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 2,4 2,4ம் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3,9 3,9 இந்த வரிசையில் வருமா, 3,4 3,5 3,6 3,7 3,8 3,9 அப்படின்னு இந்த இடத்துல வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 4,16 4,4 இந்த 45க்கு முன்னாடி கண்டிப்பாக வரும். 4,16 45க்கு முன்னாடி 44 43 42 41 40 அண்ட் ஸோ ஒன்று பேக்கில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,16 இருக்கும். நெக்ஸ்ட்டு 5,25 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரோவில் 5,1 5,2 5,3 5,4 அண்ட் ஸோ ஒன் பார்த்தீங்கன்னா 5,25 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 6,36 6,36 நெக்ஸ்ட் 7,49 வந்திருக்கும். ஸோ 7,49ங்கும் போது இங்கே இருக்கிற நம்பரே வந்துட்டு என்னதான் இருக்குது, 7 வரையும் இருந்தாலுமே இங்கே அப் டு எது வரையும் தான் நமக்கு கிடைச்சிருக்கும், 45 வரையும் தான் கிடைச்சிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம 7,49 வந்து நம்ம ரைட் பண்ணலை. ஓகேங்களா, இப்போ இதோட நம்ம வந்து இதோட ரிலேஷன்ஸ் பேக் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது வந்து இந்த சப்ஜெக்டில் ஏ கிராஸ் ஏங்கிற ஆர்டர் பர்ஸில் இருக்குது. அப்போ இதுக்கு இது சப்ஜெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது இது ரிலேஷன் கண்டிப்பாக சொல்லிட முடியும். ஓகேங்களா, இப்போ ரிலேஷன் சொல்லிட்டா அதில் டொமைன் என்ன ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டொமைன் ஆஃப் ஆர் டொமைன்னா ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், டொமைன்னா ஒரு டூ நான் எம்ப்டி செட்ஸில் ஃபஸ்ட்டு செட்டை வந்து நம்ம டொமைன் சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம், அந்த டொமைனுங்கிறது அந்த வேல்யூஸில் எப்போ அது எலிஜிபிளாக இருக்கும் அப்படின்னா ஏங்கிற செட்டில் இருந்து பிங்கிற செட்டுக்கு. இப்போ வந்து ஏங்கிற ஒரு செட்டு பார்த்துருப்போம், பிங்கிற ஒரு செட் பார்த்துருப்போம். ஏங்கிறது 1 2 3 4 5. இப்போ 1க்கு 4க்கு ரிலேட்டாக இருக்குது, 5க்கு ரிலேட்டாக மேப்பிங் ஆகியிருக்கு, பேர் பண்ண முடியும். 1க்கு 4 5 தான் பேர் பண்ண முடியும்னா இப்போ 2 நான் எம்ப்டி செட்டு இருக்குது. இந்த 2 நான் எம்ப்டி செட்டில் ஏங்கிற செட்டை டொமைன்னு சொல்லலாம். ஏங்கிற செட்டில் டொமைனாக இருந்தாலும் அந்த எந்தெந்த வேல்யூஸ்லாம் எலிஜிபிளாக இருக்க முடியும்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு மேப்பிங் நடந்திருந்தால் தான் அதை நம்ம ரிலேஷனை சொல்லுவோம். இப்போ மேப்பிங் நடந்திருக்கிற இந்த லைன் ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை வந்து டொமைனை சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரேஞ்சில் என்ன சொல்லுவோம், பிங்கிற செட்டில் இருக்கிற பாயிண்ட்ஸை நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அது ஆஸ் யூஷுவல் அது என்ன தான் சொல்லணும், பிங்கிற செட்டில் இருந்து ஏங்கிற செட்டுக்கு ரிலேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு பண்ணுவோம், அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நான் பியில் இருக்கிற எல்லா செட்டையும் எழுதுனா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கோம், கோடொமைன்னு சொல்லியிருக்கோம். இப்போ கொஸ்டினில் டொமைனும் ரேஞ்சும் தான் கேட்டிருக்காங்க. டொமைனா என்ன ரேஞ்ச்னா என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ டொமைன் ஆஃப் ஆர்னா ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு செட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் ஒரு பேரே நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாமா, ரைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டொமைன் ஆஃப் ஆர்ங்கிறது 1 2 3 4 5 6. இப்போ டொமைன் ஆஃப் ஆர்ங்கிறது 1 2 3 4 5 6. டொமைன் ஆஃப் ஆர்ங்கிறது 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரேஞ்ச். ஓகேங்களா, அப்போ ரேஞ்ச் ஆஃப் ஆர், நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு பாருங்க, ரேஞ்ச்னா என்ன சொல்லியிருக்கோம், செகண்ட் செட்டில் இருக்கும் பட் மேப்பிங் நடந்திருக்கணும். செகண்ட் செட்டில் என்னென்ன இருக்குது, 1 4 9 16 25 36 இருக்குது. மேப்பிங் நடந்திருக்கான்னு பாருங்கள், நடந்திருக்கு. எப்படி, நம்ம ஏங்கிற ஒரு ஏல இருக்கிற இது ஏவோட வேல்யூ, ஏ செட்டோட வேல்யூ,
இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணதால தானே இந்த 1ங்கிற வேல்யூ கிடைச்சிது. இந்த ஏவுக்கு ஸ்கொயர் பண்ணதால தானே இந்த 4ங்கிற வேல்யூ கிடைச்சிது. இந்த ஏவை ஸ்கொயர் பண்ணதால தானே 9ங்கிற வேல்யூ கிடைச்சிது. நெக்ஸ்ட்டுங்கிறது ஏவை ஸ்கொயர் பண்ணதால 16 கிடைச்சிது. இந்த 5 ஸ்கொயர் பண்ணதால 25 கிடைச்சிது. இந்த 6 ஸ்கொயர் பண்ணதால 36 கிடைச்சிது. அப்போ இது வந்து ஒரு ரிலேஷனை கொடுக்குது. இதை ஸ்கொயர் பண்ணதால தான் 1 கிடைச்சிது. ஸ்கொயர் பண்ணலன்னா 1 நமக்கு கிடைச்சிருக்காது. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணதால 4 கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து என்னவா இருக்குது, மேப்பிங் நடந்திருக்கு. மேப்பிங் நடந்திருக்குன்னா ஒரு ரிலேஷன் இருக்குது அதில். ஓகேங்களா? இப்போ இதை வந்து என்னன்னு சொல்லலாம், 1, 4, 9, 16, 25, 36 என்னன்னு சொல்லலாம், ரேஞ்சுன்னு சொல்லலாம். அப்போ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ பாருங்கள், 1, 4, நெக்ஸ்ட்டு 9, 16, next one 25, next one 36, next one வந்து இருக்குங்களா, இல்லை 49 வந்து நம்ம எடுத்துக்கல. ஏன்னா இந்த 45 வரையும் தான் நம்பர்ஸ் இருக்குது, நமக்கு 49ங்கிற நம்பர் கிடையாது. ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஆர் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ டொமைன் ஆஃப் ஆர் என்னன்னு பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ். பட் எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட்டை வந்து நம்ம டொமைன்னு சொல்லுவோம். பட் அதில் இருக்க வேல்யூ, எலிஜிபிள் வேல்யூஸ் எதாவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோடக்கு ரிலேஷன் நடந்திருக்கணும். ஏதாவது ஒரு ரிலேஷன் நடந்திருக்கணும். ஓகேங்களா? அதோட மேப்பிங் நடந்துருந்துச்சுன்னா அப்படின்னா அதை வந்து நம்ம டொமைன் சொல்லிடுவோம். கோடொமைனா ஹோல் செட்டு. ஓகேங்களா? அந்த செகண்ட் செட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த செட் வந்து எப்படி இருக்கணும், ஹோல் செட்டை வந்து நம்ம கோடொமைன் சொல்லுவோம். நமக்கு டொமைனும் ரேஞ்ச் தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஆர் என்னன்னு பார்த்தாச்சு. 1, 4, 9, 16, 25, 36. ஓகே, தேங்க்யூ.